feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you're coming for me. வணக்கம்ண்ணா. நம்ம கடை பாத்தீங்கன்னா இளம்பிள்ளை உழவர் சந்தை பக்கத்துல இருக்கிற லொகேஷன். அதே வந்துட்டு இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் தான், பக்கத்துலயே தான் இருக்கு. நம்ம கடையில பாத்தீங்கன்னா ஒரு 20 ல இருந்து 25 கலெக்ஷன் வந்துட்டு அவைலபிள் இருக்குங்க. ஆல்ரெடி இளம்பிள்ளை கலெக்ஷன் எல்லாமே அவைலபிள் இருக்குண்ணா. எல்லா வெரைட்டி இருக்கு. பிரைஸும் கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லா ஷாப்பையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு தாராளமா வந்துட்டு நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. நேர்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் மூலியமா ரீசேலர்ஸ் வந்துட்டு குரூப் இருக்குங்கண்ணா, அதுல ஜாயின் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அல்லது நீங்க வீடியோ கால் பண்ணி எங்களால நேரில் வர முடியாது அப்படின்னாக்கா வீடியோ கால் அல்லது வந்துட்டு போட்டோ அனுப்ப சொன்னீங்கன்னா அனுப்புவாங்க. நீங்க அதுல செலக்ஷன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம்ண்ணா. I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything worth doing is a tough climb. And I ain't gonna give up. Got too little time, I'ma live up. Head down, push forward through the tough times. Cause anything. இன்னைக்கு பார்க்க போற கலெக்ஷன் வந்துட்டுனா 1100 வெட்டிங் கலெக்ஷன். இது வந்துட்டு நம்ம சொந்த தயாரிப்புன்றதுனால வந்துட்டு ஹோல்சேல் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னா. I be in my feelings, I'ma be fine. Need time and I'll soon be winning. I live life for the fight, yeah, I'm here to get it. I got drive, got sight, always have a vision. I don't lie at night. I be in my feelings, I'ma be fine. Need time and I'll soon be winning. Feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, you know I'm gonna feed them. If you're coming for me, hope you're ready for a demon. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்கண்ணா. அடுத்த கலெக்ஷன் வந்துட்டு அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னாக்கா நம்ம ஓன் சேனல் இது வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு மேல ரெகுலர் கலெக்ஷன் வந்துட்டு ஹோல்சேல் பிரைஸுக்கு இளம்பிள்ளை கலெக்ஷன்ஸா இருக்கட்டும், மற்ற வந்துட்டு நியூ கலெக்ஷன் எது வந்தாலும் டெய்லி அப்டேட் வந்துருங்க. அதனால வந்துட்டு புது கஸ்டமரா இருந்தால் வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் கலெக்ஷன் வந்துட்டு வீடியோ கட் பண்ணாம எந்த ஊர்லும் கண்டினியூ பண்ணுங்க. ஆனா வணக்கங்கண்ணா, இது வந்துட்டு வெட்டிங் கலெக்ஷன் தான். வெட்டிங் கலெக்ஷன்ல ஆல் சில்க்னு சொல்லுவோம். இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்துட்டு முந்தானி கான்ட்ராஸ்ட் வந்துருக்குண்ணா. பிளவுஸ் சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆல் ஓவர் வந்துட்டு ஜரி ஒர்க் வருங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு ஒரு 10 கலர் அவைலபிள் இருக்குங்கண்ணா. இதுலயே வந்துட்டு பேட்டர்ன் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு 20-25 பேட்டர்ன் பக்கம் இருக்குங்கண்ணா கையில இருக்கிறது. அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கலர்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு பாத்தீங்கன்னா பல்லுன்னா சேம் வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்துடும். இது வந்துட்டு உடல் டிசைனு. இது பாருங்க சாரியோட டிசைனுனா உடல் டிசைன்ல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு முத்து மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். பார்டர் ஜக்கார்டு பார்டர் வந்துருக்குண்ணா. இதுலயே வந்துட்டு ஆனா ஒவ்வொரு டிசைன்லயும் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எந்த கலர் வந்துட்டு நமக்கு ரொம்ப லுக்கா இருக்குமோ அந்த கலர் மட்டும் தான் ரெடி பண்ணுவோம். ஒரு டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் 5 கலர் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க டிசைன் வைஸா எடுக்கும் போது கலர்ஸ் நிறைய வரும். குறைஞ்சபட்சம் ஒரு நிறைய வரும். 20 கலருக்கு மேல கொடுக்கலாம். இல்ல பேட்டர்ன் மாறும். பேட்டர்ன் மாறும், கலர் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி வரும். ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாங்க ரெடி பண்றதே அப்படிதானா. ஒரு வீக் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல வந்துட்டு குறைஞ்சபட்சம் 10 சிலையா ரெடி பண்ணுவோம். ஒரே கலர்ல அந்த மாதிரி வரும். இது பாருங்க பல்லு டிசைன். இன்னும் முன்ன பார்த்தது வந்துட்டு கான்ட்ராஸ்ட் பார்த்தோம். இது வந்து கான்ட்ராஸ்ட் இல்லாம வரும். பல்லுனா பல்லு கான்ட்ராஸ்ட் இல்லாம வரும். அது ஆமா ரெண்டுமே ரெடி பண்றோம்னா ரெடி பேர். இது பாத்தீங்கன்னா பிளவுஸ்னா கான்ட்ராஸ்ட் வரதுல பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துரும். இது வந்து பிளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் இல்லாம இருக்கு. சாரியோட பிரைஸ்ல எவ்வளவுங்களா? ஆனா பிரைஸ் வந்துட்டு 1100 கொடுத்துட்டு இருக்கோம்னா. 1100 தானா கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் இது ஒரு 3000-4000 ரூபாய் ஒர்த்தான சாரினா வெளியில போகும்போது கண்டிப்பா வந்துட்டு 3000 ரூபாய் வந்துருக்குண்ணா. மேக்ஸிமம் நாங்களே 2800 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கோம். வேற நம்ம ரிலேட்டிவ்ல எடுத்துருக்காங்க. இதே சரி இதே சரி. ஆமாண்ணா. இது வந்துட்டு இப்ப பார்த்ததுலயே வந்துட்டு உடல் டிசைனுங்களா. பல்லு வந்துட்டு கான்ட்ராஸ்ட் இல்லாம வந்துச்சுங்களா. அதுலயே வந்துட்டு இது உடல் டிசைனுங்களா. உடல் டிசைன் பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் டோட்டலாவே டிஃபரெண்ட் வருங்கண்ணா. பார்டர் வந்துட்டு கெட்டி பார்டர்னா அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பார்டர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். இப்ப நம்ம கடை வந்து எங்க இருக்கு? இந்த சாரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஆன்லைன்ல மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து எடுக்கலாம். டைரக்டா வந்து எடுக்கலாம். அப்பலாம் நம்ம ஷாப் வந்து எப்படிலாம் வரும்? ஷாப் வந்துட்டு இளம்பிள்ளை வந்துட்டுன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் வரும்ண்ணா டிஸ்டன்ஸ். அதே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உழவர் சந்தை ஸ்டாப் இருக்குண்ணா. நம்ம கடைக்கு பக்கத்துலயே இருக்கு. ஒரு 50 மீட்டர் தான். நீங்க அங்க வந்துட்டு இறங்கிட்டு கால் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கணும். நான் கடையை விட்டு வெளியில வந்தாலே தெரியும். சப்போஸ் இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கடைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஆனா கிலோமீட்டர்லாம் போத்தீங்களா? ஓகே ஒரு 200 மீட்டர் 150 மீட்டர் வரும். 200 மீட்டர் தானா? 200 மீட்டர். அப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கால் பண்ணா கூட நம்ம நீங்களே கூட பிக்கப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லொகேஷன் தெரியல அப்படின்னா நாங்களே வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. பண்ணலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா இது பல்லு டிசைன் தான். பல்லு டிசைன்
சேம் வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்துடும். எல்லாமே கான்ட்ராஸ்ட் வந்துருங்கண்ணா. ஓகே. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் டிசைன் வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் ஆகணும். நான் இப்போதைக்கு பேட்டர்னுக்கு ஒவ்வொரு சேலை மட்டும் சாம்பிள் காமிக்கிறேன். ஒவ்வொரு பேட்டர்லயும் ஒவ்வொரு கலர் மட்டும் கலர்ஸ். இதுல கலர்ஸ் உங்களுக்கு வேணுமா இருந்தாலும் வந்துட்டு வேற கலர்ஸ் இருக்குங்களா? இதே சேம் டிசைன்ஸ்ல வேற கலர்ஸ் வேணாலும் இருக்கலாம். சூப்பர்லாம். இது பாத்தீங்கன்னா உடல் டிசைன் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா உடலுக்கும் பார்டர் எல்லாமே டோட்டலா முன்ன பார்த்ததுக்கு இப்போதைக்கு மாறி வருங்க. காப்பர் ஜெரி எல்லாமே பிங்க் காப்பர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா அடுத்து வந்துட்டு இதுலயே வந்துட்டு நம்ம காப்பர் பார்த்தோம்னா அதுலயே சில்வர்னா, இது சில்வர் ஜெரி இருக்கு. சில்வர் ஜெரினா சூப்பர்லாம். சில்வர் ஜெரியிலே பாருங்க ஒயிட்னா, ஒயிட்டுக்கு ஒயிட் காம்பினேஷனே ரெடி பண்ணிருக்கோம். இதுக்கு வந்துட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் வராதுன்னா அதே மாதிரி பிளவுஸும் கான்ட்ராஸ்ட் வராது. சப்போஸ் கான்ட்ராஸ்ட் வேணும்னா கூட ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்றதா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாரி என்ன கூட ரெடி பண்ணி தெரியும். ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 2-3 நாள் டைம் ஆகும்னா சொன்னாங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதா டிசைன் பாருங்க. உடல் டிசைன்ஸ் இது மாதிரி வரும்னா பார்டர் வந்துட்டு ஒன் சைடு பார்டர்னா கெட்டி பார்டர் போட்டிருக்கோம். ஒன் சைடு பார்டர் வரும். இது அவங்க கேட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 2-3 நாள் டைம் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளவு சாரி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இப்ப பார்த்ததுலேயே பாருங்க, இது வந்துட்டு இது வேற பேட்டர்னா சில்வர்லயே கலர்ஸ் வேற, டிசைன்ஸும் வேறண்ணா. இது பல்லு டிசைன் தான். நம்ம மினிமம் இவ்வளவு சாரீஸ் தான் எடுக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆனா கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு சில கேட்டாலும் கொரியர் பண்ணலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு வேலை பல்கா ஏதாவது ஷாப்புக்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இதுல இருந்து ஏதாவது எங்களால ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா பிரைஸ் வந்துட்டு கம்மி பண்ணி தரேன். பல்க் பர்ச்சேஸ்னா ரெடியூஸ் பண்ணலாம். இந்த ஷாப் எடுக்கிறீங்க டைரக்டா இங்க வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாமா? ஆனா 100% வரலாம்னா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஷாப்புக்கு தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே. ஆல்ரெடி நீங்க கடைக்கு அனுப்பிச்சிட்டு தானே இருக்கோம். ஓகே. அதனால நேரடியா வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா உடல் டிசைன் தான். இது சேம் வந்துட்டு பல்லு டிசைன் தான். நம்ம எல்லாமே லைட் கலர்ஸ் தான் மோஸ்ட்லி. மேக்ஸிமம் வந்துட்டு என்ன கலர் கஸ்டமர் விரும்புறாங்களோ அந்த கலர் தானே. இந்த கலர் மூவ் ஆகுறதுனால இது போட்டீங்க. ஆமாங்கண்ணா. இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கஸ்டமர் எது வந்துட்டு கேட்கறாங்களோ திரும்ப அந்த கலர்ஸ் மட்டும் தான் ரெடி பண்ணுவோம். கஸ்டமர்ஸ் கலர்ஸ் இருக்கு நம்ம. ஆமாங்கண்ணா. அடுத்து இது வந்துட்டு காப்பர் ஜெரினா. காப்பர் ஜெரியிலேயே பல்லுனா கான்ட்ராஸ்ட் இல்லாம இருக்கும். பிளவுஸ் வந்துட்டு சேம் அதே தானா. பல்லு என்ன கலரோ அதே கலர்ல பிளவுஸ் வந்துடும். உடல் டிசைன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க டிசைன் தான். செக்குடு போட்ட மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி போட்டு பார்டர் வந்துட்டு இன்னைக்கு ஃபேன்சி பார்டர்னா அதெல்லாம் நல்லா ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. இதுலயே உங்களுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் வேற கலர்ஸ் கொடுக்கலாம்னா, அப்படி டெய்லி உங்களுக்கு ரீசேல் பண்றோம் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்களா? வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்களா? அதுல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்குங்களா? ரீசேலர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம்ண்ணா. சப்போஸ் புதுசா யாராவது பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா கேட்டா சொல்லி கொடுப்பீங்க? ஆனா கண்டிப்பாண்ணா. ஏன்னா நாமளும் புதுசா ஸ்டார்ட் பண்ணி வந்தவங்களா, அதனால கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு எப்படி நாங்க டீட்டெயில் கண்டிப்பா சொல்லாங்கண்ணா. நமக்கு எப்படி பண்ண தெரியாது அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா நீங்க சொல்லி கொடுப்பீங்க? கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. ஆனா அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கிடையாதுண்ணா. பல்லு டிசைனு சேம் வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு பிளைனா தான் வரும். சாரி கலர்லயே பிளவுஸ். ஆமா சாரி கலர்லயே பிளவுஸ் தான். இது வந்துட்டு சாரியோட உடல் டிசைன் தான். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்ல டிசைன்ஸும் நிறைய இருக்குங்கண்ணா. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே தான். இது அதே சேம் கலர். ஆமா சேம் டிசைன்ஸ் வேற. கான்ட்ராஸ்ட் வந்துருக்குண்ணா. கான்ட்ராஸ்ட் பார்த்தது பல்லு பிளவுஸ் பிளைனா பார்த்துருக்கோம்னா, இது வந்துட்டு பல்லு கான்ட்ராஸ்ட்னா அதே சேம் கலர்ல பிளவுஸும் கான்ட்ராஸ்ட். இது எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு வெட்டிங்க்கு ரொம்ப கிராண்ட் லுக் தரணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல இது ஒரு 3000 ரூபாய்க்கு மேல இருக்கிற சாரி தான். 1100 தான் சொல்றீங்க. இது உடல் டிசைன் தான். இப்ப ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட கொரியர் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படிங்களா? ஆனா கொரியர் ஆப்ஷன்ஸ் அதான் ஆல்ரெடி வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னா 1 kg வந்துட்டு 30 ரூபி சார்ஜ். 30 ரூபா அல்லது 40 ரூபா. ஒரு சில கொரியர்ல 40 ரூபா வாங்குறாங்க. ஓகே. நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எஸ்டி கொரியர் இதுல தான் புக்கிங் போட்டு இருக்கோம். கொரியர் தகுந்த மாதிரி ரேட். அதனால 10 ரூபா வித்தியாசம். 10 ரூபா வித்தியாசம். 40 ரூபா தான். ஆமாண்ணா. அதே அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது 40 ரூபா டு 60 ரூபாண்ணா. 40 ரேஞ்ச் வரும். அதே ரொம்ப லாங்க்லாம் போகும்போது 120 ரூபா. மகாராஷ்டிரா அது வந்து ஒரு சாரிக்குங்களா? 1 kgக்குண்ணா. 1 kg. அப்புறம் இந்த சாரி எவ்வளவு வெயிட் வரும்? ஆனா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 700 கிராம் பக்கம் வரும். 650 700 கிராம் அந்த 700 கிராம் வந்துரும்ண்ணா. மேக்ஸிமம் ஒரு சாரி எடுத்தாங்கன்னா 1 கிலோ அந்த கணக்கு வச்சு 1 கிலோ கணக்கு தான். அப்போ ஒரு 3 சாரி எடுக்கிறப்ப நமக்கு வெயிட் மாறும்னா அதே மாதிரி அதுக்கான ரேட்டும் மாறும். கொரியர் சார்ஜும் மாறும். சிஓடி ஆப்ஷன்ஸ்ல நம்ம இருக்குங்களா? ஆமாண்ணா. கண்டிப்பா அதுல ஃபர்ஸ்ட்லயே சொல்லணும்னு நினைச்சேன்னா சிஓடி ஆப்ஷன் வந்துட்டு இதுவரை வந்துட்டு யாரும் அதிகமா கொடுத்த மாதிரி தெரியல. நம்ம சிஓடி ஆப்ஷன் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. எப்படின்னா இந்தியாக்குள்ளீங்களா இல்ல தமிழ்நாடு? தமிழ்நாடு மட்டும்ண்ணா. தமிழ்நாட்டுக்குள்ள சிஓடிஸ் இருக்கு. சிஓடி இருக்குங்களா? கேஷ் ஆன் டெலிவரி. அதுக்கு இனிஷியல் பேமெண்ட்டுங்களா ஏதாவது? ஆனா ஆமா கொரியர் சார்ஜ் அவங்க ஃபர்ஸ்ட் 100 ரூபா பே பண்ற மாதிரி வரும்ண்ணா.
கொரியர் சார்ஜ் ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் பே பண்ற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் 1 kg. அதுக்கு மேல வந்துட்டு 2 kg எடுக்கிறாங்க 130. ஆமா, அதுக்கு மேல 30 ரூபாய் கிலோவுக்கு அதிகமாக தமிழ்நாடு மட்டும். அது வந்து கொரியருக்கான காஸ்ட் தானே? ஆமா, கொரியருக்கான காஸ்ட்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாரி ரிசீவ் ஆகும்போது கொரியருக்கான காசு கொடுக்க தேவையில்ல, சேலையோட காசு மட்டும் கொடுத்தா போதும். சாரி இப்ப இந்த சாரி 1100 ரூபாய்னா இந்த 1100 ரூபாய் இது மட்டும் கொடுத்தா போதும். சூப்பர்லாம். அடுத்து இது வந்துட்டு சில்வர் ஜெரி தான். ஓகே, நம்ம டிசைன்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு பார்க்க வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஹெவியா வந்துட்டே இருக்குங்களா. இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா? சாரி ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு? ஓகேண்ணா, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 100% நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே, அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுண்ணா. ஆனா வந்துட்டு மத்தபடிக்கு அவங்க ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நேர்லயே வந்து பாத்துக்கலாம். நேர்லயே வந்து பாத்துக்கலாம். டேமேஜ் இருந்தா எக்காரணத்தை கொண்டு நாங்க ரிட்டர்ன் 100% வாங்கிக்கிறோம். ரிட்டர்ன் வாங்கிக்கிறீங்க? அது போல வேற சாரி கூட அனுப்பிச்சுடுவோம். அவங்களுக்கு சாரி ரிட்டர்ன் போட்டு எங்களுக்கு நாம கொடுக்குற மாதிரியே வந்துட்டு அவங்களும் ட்ராக்கிங் நம்பர் நமக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அது வரதுக்குள்ளே நம்ம சாரி வந்துட்டு திரும்ப அனுப்பிச்சுடுவோம். நீங்க ட்ராக்கிங் வேற அனுப்பிச்சுடுவீங்களா? சாரி எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம்ண்ணா. சூப்பர்ண்ணா. இதெல்லாம் பாருங்கண்ணா, காப்பர்ல வந்துட்டு சாரி பாக்குறதுக்கு வந்துட்டு கலர் காம்பினேஷனா இருக்கட்டும், டிசைன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப லுக்கா இருக்குங்கண்ணா. நம்ம டார்க் கலர்ஸ் இருக்கு, லைட் கலர்ஸ் ரெண்டுமே. ஆமாண்ணா, மேக்ஸிமம் ஒரு டிசைன் ரெடி பண்றோம்னா அதுல என்ன கலர் வந்துட்டு கஸ்டமர் வந்து லைக் பண்றாங்களோ அதே கலர் திரும்ப ரெடி பண்ணுவோம். அதான் எது மூவ்மெண்ட்ல இருக்கோ நாம அதுதான் அது ஃபர்தரா போடுறது. ஓகே, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் பாருங்க நம்ம கிட்ட அப்படியே வந்துட்டு நான் சாம்பிள் காமிக்கிறேன். அதிகமான இந்த மாதிரி டிசைன்ஸ் சின்ன டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போகும்ல? ஆமாண்ணா, நமக்கு மூவிங் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்க சொல்ற மாதிரி சின்ன டிசைன்ஸ் நிறைய போகுதுண்ணா, நிறைய லைக் பண்றாங்க. அதனால அந்த மாதிரி முகூர்த்தத்துக்குன்னு எடுக்கிறப்போ அது மாதிரி தான் இருக்கும். கல்யாணத்தையும் எடுக்கிறாங்க பட்டு சாரீஸ்லாம். ஆமாண்ணா, பாத்தீங்கன்னா இந்த ரெட்ல மட்டும் நம்ம கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பேட்டர்ன்ல ஓடி இருக்கோம். 5 பேட்டர்ன்ஸ்? ஆமா, ரெட் மட்டுமே தான் ரெடி பண்றோம். ரெட்லயே வந்துட்டு டிசைன் மட்டும் மாறும். ஆனா சேம் பிரைஸ் தானே? சேம் பிரைஸ் தானே. இப்ப அது இப்ப நாம ஒரு கலர் சொல்லி ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்களா? ஆமா, அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் வாங்குவீங்க? ஆனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா. அதுக்கெல்லாம் எதுவும் இல்ல, டைமிங் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும்ண்ணா. டைமிங் தான், சார்ஜஸ் இல்ல. சார்ஜஸ்லாம் எதுவும். இந்த மாதிரி செட் சாரீஸ் நாங்க சொல்லி கொடுக்கறதுல எனக்கு இந்த ஒயிட் கலர்ல ஒரு 10 சாரி வேணும், லாவெண்டர்ல ஒரு 10 சாரி வேணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் வாங்குவீங்களா? இல்லண்ணா, எதுவுமே கிடையாது. எப்பவும் போலதான். நீங்க சேலைக்கான சார்ஜ் நான் இன்னைக்கு 1100 இந்த சாரி சொல்றேன்னா இதுல வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரைஸ் அதே பிரைஸ் தான், 1100 தான். அதே தான். ஆனா டைமிங் மட்டும் கூடாகும். டைமிங் மட்டும் கூடாதுண்ணா. நமக்கு ரெடி பண்றதுக்கான டைமிங் கூடாதுண்ணா. ஓகேண்ணா. இதுல பாருங்க, நான் இப்ப காமிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 10 டிசைன் பக்கமா ஓபன் பண்ணி காமிச்சேன்னா அது இல்லாம இன்னமும் இருக்கு. இதுல இன்னமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டிசைன் ஆக மொத்தம் வந்துட்டு ஒரு 30-40 டிசைன் பக்கம் நம்ம கிட்ட எப்பவுமே ரெகுலரா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. எல்லாமே இந்த சாரீலாம் நமக்கு பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா எப்படின்னா நம்ம கிட்ட ஆனா அதான் ரீசேலர் அப்படின்னாக்கா வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிட்டு அவங்க டெய்லி அப்டேட்ல ரீசேல் பண்ணிக்கலாம்னா. ஓகே. அல்லது ஷாப்புக்கு எடுக்க எனக்கு பல்கா வேணும் அப்படின்னா நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கிறதுனால பெட்டர்னா. அப்படி வர முடியாதவங்க வீடியோ கால் பண்றதுனா கூட ஓகேண்ணா. வீடியோ கால் பண்றதுனால தாராளமா பண்ணிக்கலாம்னா. இதே சரி வேணும்னா எப்படின்னா நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்றது? ஆனா இப்போ வீடியோல பாத்துட்டு அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா இதே சரி வந்துட்டு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு உடனே மெசேஜ் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் போதும்னா இருக்கா இல்லையான்ட்டு அவைலபிள் செக் பண்ணிட்டு அப்பவே மெசேஜ் பண்ணிவிடுவோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில 10:30 தானே ஷாப் ஓபன் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி நைட் வந்துட்டு 9 o'clock வரல இருப்போம். ஓகே. அந்த டைம்ல கேட்டாங்கன்னா டக்குனு